ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு தனம் சீரியல்ல கதிரும் தனமும் ஏற்காடு போயிருக்காங்க. அங்கே சமைக்கிறதுக்கு 250 பேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதிர் வந்து அவங்க மாமாவுக்கு கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணி, மாமா எங்கே மாமா இருக்க, எப்படி மாமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் என்ன அவங்க மாமா பேசுகிறாருன்னா, எதுக்குடா இப்போ கால் பண்ண, நீ என்னை விட்டு ஏற்காடுக்கு போனல்ல, அப்போல்லாம் உனக்கு தெரியலையா? ஏண்டா மாப்பிள்ள, நான் மூன்றாம் பிற கமல் சார் மாதிரி நீ பஸ்ஸில் போகும்போது என்னென்னவோ ஆக்ஷன்லாம் பண்ணனடா, பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணனடா, நீ அது கூட பார்க்காம என்னை விட்டுட்டு நீ போயிட்டியாடா அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லை மாமா, நான் விட்டுட்டு வந்தாலும் உன்னை எப்படி மறப்பேன்? இங்கே வந்து 150 பேருக்கு தான் சமைக்க சொன்னாங்க. ஆனால் கடைசியில் இங்கே வந்த பிறகு 250 பேருக்கு சமைக்கணும்னு சொல்கிறாங்க மாமா. அதனால் நீ கொஞ்சம் வரியா, வா மாமா அப்படின்றாரு. உடனே அவருக்கு சிரிப்பு வருது. ஏண்டா கதிரு, கொஞ்ச நேரம் ஃபோனை வச்சுட்டு நான் சிரிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உழுந்து உழுந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம், எனக்கு தெரியும்டா நீ வருவேன்னு எனக்கு தெரியும். என்னை விட்டுட்டு போனல்ல, நான் ஒரு நல்ல சமையல்காரன், உன்னால் முடியாது, அதனால் நான் தேவைப்படுவேன் உனக்கு, நான் வரேன்டா அப்படின்றாரு. இல்லை மாமா, என்னாலையும் தனத்தாலையும் மட்டும் சமைக்க முடியாது, நம்ம தான் மாமா பரிமாறணும் வேற, நீ வா மாமா அப்படின்றாரு. உடனே சரிடா மாப்பிள்ள, நான் வர தந்தா ஒரு 3 கண்டிஷன் இருக்குது அப்படின்றாரு. என்ன மாமா கண்டிஷன்னு கேட்குறாரு கதிர். இங்கே பாரு, எனக்கு ஏசி பஸ்ஸில் டிக்கெட் போட்டு கொடுத்துரு, அதுக்கப்புறம் 500 ரூபாய்க்கு ஒரு ரீசார்ஜை பண்ணிவிடு, அதுவும் இல்லாமல் என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டுடுறா, நான் பஸ்ஸில் வரும்போது ஸ்நாக்ஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு வருவேன் ட்ராவலில் அப்படின்றாரு. உடனே கதிரும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாரு. இப்போ 2000 ரூபாய் போட்டதும் வந்ததை பார்த்துட்டு, மாப்பிள்ள இப்போவே வந்துடுறேன் மாப்பிள்ள, கிளம்பிடுறேன் மாப்பிள்ள அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க மாமா கிளம்புறாரு. அதுக்கப்புறம் தனம் வந்து ரூமில் வந்து கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வராங்க. கதிர்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. என்னங்க இது, கரண்ட் அடுப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, 250 பேருக்கு சமைக்கணுங்க, இது என்னங்க பத்தம் அப்படின்றாரு. இல்லைங்க, கரண்ட் அடுப்பு எதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா, அதில் அவங்க கொடுத்த டிஷ்ஷில் 12 டிஷ்ஷு நம்ம அத்துப்படி நமக்கு, ஆனால் 3 டிஷ்ஷு மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், அந்த பீட்ரூட் பூரியை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கதிர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க இந்த 3 டிஷ்ஷு சொதப்பிடுச்சுன்னா மொத்த பேரும் கெட்டு போயிடுங்க அப்படின்றாரு. எப்படிங்க பண்ணுறது பீட்ரூட்டு பூரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பீட்ரூட்டு பூரி வந்து மாவு பிசையும் போது பீட்ரூட்டையும் வேக வச்சு சேர்த்து பிசைஞ்சிடணுங்க, அதை பூரியாக தட்டி போட்டுனா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. உடனே கதிர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க நீங்கள் பரவாயில்லைங்க, ரொம்ப பாசிட்டிவான ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க தனனா, அப்படி தாங்க நான் வந்து ஆட்டோ ஓட்ட கற்றுக்கினேன், அதுக்கப்புறம் பாருங்கள் நான் வீடும் கட்டிட்டேன், அதனால தான் சொல்கிறேன், இந்த சமையலில் நம்ம அடித்து தூக்கி தூள் கலப்பிட்டோம்னா அடுத்தது நமக்கு ஃபாரின் ஆர்டரே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம காய்கறி வாங்க போகலான்ட்டு அங்கேயே வந்து ஏற்காடில் காய்கறிக்கு வாங்கலான்னு போகிறாங்க. போகும்போது காய்கறி கடையில் காய்கறி வாங்கிக்கிறாங்க. அப்போ அவருடைய வேட்டிலாம் பறக்குது. அப்போ என்னங்க இந்த குளிரில் ரொம்ப குளிருதுங்க, இந்த வேட்டி வேற பறக்குதுங்கன்றாரு கதிர். உடனே தனா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஃபேன் ஷர்ட் வாங்கலாம் வாங்க அப்படின்ட்டு வராங்க. வர வழியில் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்காருங்களேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த மரத்தை குலுக்குறாருங்க கதிர். அந்த பூவெல்லாம் தனம் மேலே கொட்டுது. அப்படியே ஆசையாக அதை அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஆளுக்கிட்ட காசு கொடுக்குறாரு. ஆள் வச்சு குலுக்கியிருக்கிறாருங்க அந்த மரத்தை. அதுக்கப்புறமா கடைக்கு போகிறாங்க. கதிருக்கு ஃபேன் ஷர்ட்டு வாங்குறாங்க. பேண்ட் ஷர்ட்டு வாங்கினதும் கதிரை போட்டுட்டு வர சொல்கிறாங்க. கதிர் அதுக்கப்புறம் போயிட்டு ஃபேன் ஷர்ட்டு போட்டு வராருங்க. சும்மா ஹீரோ மாதிரி இருக்கிறாரு, சூப்பராக இருக்கிறாரு கதிர். அதை பார்த்ததும் அப்படியே தனம் அசந்து போய், ஏங்க சினிமா ஸ்டார் மாதிரியே இருக்கிறீங்க, சூப்பராக இருக்கீங்க, இந்த கண்ணாடியும் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டுக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்கங்க. அவங்க லைஃப்லேயும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நாளைக்கு மீண்டும் தொடருவோம். நன்றி, பாய் பாய்.